இந்த வீடியோவில் நான் எந்த இருட்டுக்குள்ளே இருந்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இன்னும் இருட்டுக்குள்ளே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாதி மதம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு உயிர் போயிருக்கு. மறுபடியும் ஒரு உயிர் போனதில் அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, ஒரு ஃப்ரெண்டு தான், ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்களுக்கு அந்த காதலிக்கும் போதோ ரிலேஷன்ஷிப்பு வச்சுக்கும் போதோ இவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியாதா? இல்லை இவங்க அந்த ஆளுக, நாங்கள் இந்த ஆளுக, அதனால் நடக்காதுன்னு தெரியாதா? ஏன்னா காலங்காலமாக நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்பா அம்மாவை கேட்டு காதலிக்கிறது கிடையாது. காதலிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தா போகிற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நீ அந்த ஆளுக, நான் இந்த ஆளுக, உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, இதெல்லாம் காதலிக்கும் போது தோணாதா? ஏன் முன்னாடியே 2 பேரும் அறிமுகமாகும்போது இதை பற்றியெல்லாம் பேச மாட்டிங்களா? அப்புறம் ஏன் புதுசாக இந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வருது? கல்யாணம்னு பேச்சு எடுக்கும்போது மட்டும்தான் மாதிரி விஷயங்களெல்லாம் ஞாபகத்து வருதுன்னு நினைக்கிறேன். வீணா இப்போ ஒரு உயிரை எடுத்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கா? தானே மாய்ச்சிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இது இன்னொரு ஆள் ஒரு உயிரை எடுத்திருக்கு. உண்மையிலே கோழத்தனமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நேரடியாக நின்று பண்ண வேண்டியதானே? அதையும் மிளகாத்து பொடியெல்லாம் போட்டுட்டு பண்ணணும். அது எப்படி மனசு வருது? ஒரு ஆளை ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எப்படி மனசு வருது? அப்போ ஆரம்பத்திலிருந்தே ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நல்லா பழக வேண்டியது, பழகினதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டியது. நிறைய தடவை வான் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி புதுசாக ஒரு வீடியோ வர வந்திருக்கு. ஏன் ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? இன்னொரு ரகம் என்னென்னா, ஒரே ஆளுகளுக்குள்ளே தான் காதலிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படி காதல் வருது? காதல்னால் எல்லாருக்கும் ஈர்ப்பு வர்றது ஜாதி மதத்தெல்லாம் பார்த்து தான் ஈர்ப்பு வருமா? இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த நூற்றாண்டில் கூட இப்படியெல்லாம் படித்து பட்டம் வாங்கி எதுக்கு? நமக்கு படிப்பறிவு எதுக்கு? படிக்கிறது எதுக்கு? நம்ம உலகத்தில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஜாதி மதத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அது ஒழியறது கிடையாது. எவ்வளோ தூரம் எவ்வளோ விழிப்புணர்வுகள் கொடுத்தாலுமே இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் தாண்டி காதலிக்கிறது. ஆரம்ப காலத்தில் பெற்றோர்கள் சொல்லும்போது அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு முடிவு இவங்களாம் எடுத்துக்கிறது. எடுத்ததுக்கப்புறம் இல்லை எங்கள் வீட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இப்படின்னு பேசி ஒவ்வொன்றா சொல்கிறது. அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது. அது தாங்காமல் பல தப்பான முடிவுகள், ஆணோ பெண்ணோ தப்பான முடிவுகள் எடுக்கிறது. என்னையை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்களுக்காக உங்கள் உயிரை எங்கே மாய்க்க? அவ்வளோ சம்பளம் வாங்கி அவங்க குடும்பத்துக்கு உழைச்சி சம்பாதிச்சு படிக்க வச்சதுக்காக பார்க்கணுன்னு எவ்வளோ எண்ணி இருக்கலாம். அவங்க அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நினச்சிருக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சிருக்கலாம். எவ்வளோ கனவுகள் வச்சுருந்துருக்கலாம். அத்தனையுமே ஒரு நிமிஷத்தில் உயிர் கொடுத்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக என்ன இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுவோம் மிச்சத்தை. அதற்கு சாட்சியாக இருந்த பெண், அதை பார்த்துக் கொண்டிருந்த பெண், அந்த கொல்லப்பட்ட மனிதனை தனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். நீதிமன்றத்தில் இது நடக்கிறது. இந்த வழக்கு என்னவென்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நீதிபதிகள் உண்மை கண்டறியும் சோதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த வழக்கு சென்றது. இதை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். நீதியின் மன்றம். அவள் முதலாக ஒரு கொலையை கண்ணெதிரே கண்டாள். அலறி துடித்தவன் அவள் காதலனாக இருந்தான். மூவர் கைகால்களை ஆட்ட விடாமல் பிடித்துக் கொள்ள
கொஞ்சம் கெட்டியான ஆப்பிளை அறுப்பது போல ஒருவன் குரல் வழியை நறுக்கினான். அவர்களை கொலையாளிகள் அல்ல என்றும் முதலில் அவன் தன் காதலனே அல்ல என்றும் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்ன போது பார்வையாளர் வரிசையில் தான் அமர்ந்திருந்தது காதல். அதுக்கு பின்னாடி ஒரு 2 வரி இருக்கு. அது இது போல எவ்வளவோ பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொரு உயிர் அழியாமல் இருக்கட்டும், அவ்வளோதான். நல்லா படித்து உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் வாழுங்க. இன்னொரு உயிர் அழியறதுக்கு நீங்கள் காரணமாகாதீங்க. நீங்களும் உங்கள் உயிர்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்களோட வர்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவும் உங்களோட வர்த்தை நீங்கள் இழக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவுடன் வரேன்.